ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவல் பவுடர் வில்வாவோட தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நிறையா பேர் வந்து க்ரீம்ஸ் தவிர வந்து இந்த ஹெர்பல் மேட் ஹேர் ரிமூவல் பவுடருக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் பார்த்ததில் வந்து வில்வா வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ வில்வாவோட இந்த ஹேர் ரிமூவல் பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து வருது. அண்ட் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 499 வந்து வருது. இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அலோவேரா, கொக்கோ பவுடர் அண்ட் உங்களுக்கு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக ஹேர் ரிமூவ் வந்து பண்ணுது. ஹேர் ரிமூவ் பண்ணுது அண்ட் அது போக உங்களோட ஸ்கின் டேனை கம்மி பண்ணுது அண்ட் ஹேர் க்ரோத்தை வந்து நமக்கு வந்து டிலே பண்ணுது. ஸோ இது ஹெர்பல் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க ஹேரை கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் வருது, ஒரு சின்ன டப்பாவில். அண்ட் அந்த அலுமினியம் மாதிரி இருக்கிற டப்பாவில் ஒரு மேலே ஒரு கவர் ஒட்டி வருது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். இது நார்மலாக நம்ம வந்துட்டு தண்ணியில் கரைச்சி நம்ம ஒரு ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி நமக்கு எங்கே ஹேர் ரிமூவ் பண்ணணுமோ அங்கே குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே குளிச்சுட்டா அந்த ஹேர்லாம் வந்து ரிமூவ் ஆகிடுது. நல்லா எஃபெக்டிவாகவே வந்து ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுது. ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் இருக்குது. பட் இது ஹெர்பல் எந்த வகையான உங்களுக்கு கெமிக்கல்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால அதாவது ரொம்ப ஹார்ம்ஃபுல் சர்ஃபெக்டன்ஸு, சிலிக்கான்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து ரொம்பவே சேஃப் டு யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மெல் மட்டும் டாலரேட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அண்ட் ப்ரைஸுமே பிட் ஹையாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் மற்ற இதுலேயும் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது அண்ட் இதை விட கம்மியாகவும் இருக்குது. பட் இதில் ஆர்கானிக் அப்படிங்கும்போது ஓகே. க்ரீம்ஸை விட இது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து ஃபீமேல்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். பிகாஸ் ரொம்ப ஹார்டான ஹேரை வந்து இது ரிமூவ் பண்ணுமான்னு தெரியல. பட் நம்ம ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஒர்க் சூப்பர். அண்ட் ஈவன் 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே கூட வந்து ஹேர் க்ரோத் ஆகும்போது இது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் ஸ்கின் டைப் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப்லுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல டெட் ஸ்கின் செல்ஸையும் ரிமூவ் பண்ணணும், ஹேர் க்ரோத்தையுமே வந்து டிலே பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அடிக்கடி ஹேர் க்ரீம்ஸ் அதாவது ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் ஆப்ஷன் தான். உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேனா ஃபைன். தேங்க்யூ.